ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அன்பான ஆன்மீக உறவுகளே, நாளை வரக்கூடிய இந்த பிப்ரவரி 15 மகா சிவராத்திரி என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு இரவு. பல புண்ணியங்கள் சேரக்கூடிய ஒரு நாள், பல கருமங்கள் கரையக்கூடிய நாள், பல ஆத்ம பாவங்களை கழிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு இரவில் சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள் வாழ்க்கை முழுக்க இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க முடியும் என்று புராணங்கள் சொல்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒரு இரவை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டு நீங்க செய்ய போகின்ற ஒரே ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் நிச்சயமாக மாற்றி அமைக்கும். மகா சிவராத்திரி ஏன் இதை மகா என்று சொல்கிறாங்கன்னு அனைவருக்கும் தெரியுமா? இந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கா? சாதாரண சிவராத்திரியில நாம் பெறக்கூடிய அருளானது 1 என்றால், இந்த மகா சிவராத்திரியில பெறக்கூடிய அருள் 100. இந்த ஒரு நாள்ல நம்ம சிவபெருமானின் ஆன்மீக சாலைகள் பூமியை எட்டக்கூடிய ஒரு நாள். நம்முடைய கெட்ட கர்மாக்கள் அனைத்தும் கரையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் நமக்கு நன்மைகளானது அதிகமாகவே கிடைக்கும். குலதெய்வ அருள் நமக்கு மிக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு இரவு பிரபஞ்சம் முழுக்க தெய்வீகமான வெளிச்சத்தினால் நம்முடைய வாழ்க்கையில ஒளியை நிரப்ப முடியும். அப்படிப்பட்ட ஒரு இரவாக நிச்சயமாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு நாளில், சிவராத்திரி நாள்ல நம்ம வழிபட்டால் கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்கள், தடைகளானது நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகும். பல வருடங்களாக அடைந்த வேலை, உங்களுடைய தொழில், பண வசதி மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் போர் பேச்சு இருந்தால் அது அமைதிக்கு வரும். சண்டை, மனக்கசப்பு, பிரிவு, இது அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். நீண்ட நாள் நோய்களானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறையும். சிவபெருமான் மருத்துவர் என்றும் சொல்லப்பட்டு வருகிறார்கள். திருமண தடைகளானது நீங்கும். திருமணம் வேண்டியவர்கள் சந்திப்பு அரிதாக இருந்தாலும் அருள் திடீர்னு உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பிள்ளை பாக்கியமானது அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமானுக்கு பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள்ல ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எதிரிகள் விலகுவார்கள். உங்களை பற்றிய தீமை நினைப்பவர்கள் தானாகவே இந்த ஒரு நாள்ல உங்களை விட்டு விலகி செல்வார்கள். வீட்டில் நலமும் வளமும் வளருவதற்கான நல்ல ஒரு நாளாக இருக்கும். குலதெய்வ அருளானது உங்களுக்கு வலுவாக கிடைக்கும். எந்த வழிபாட்டிலும் குலதெய்வ அருளானது மிகவும் முக்கியம். சிவராத்திரி நாள்ல நம்மை அதை மிக வேகமாக செயல்படுத்துவது நமக்கு மிகவும் நல்லது. எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க எப்படி குலதெய்வ வழிபாடு செய்யணும்? எந்த மனிதனின் வாழ்க்கையிலும் 2 அருள்களானது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செயல்களாக இருக்கும். ஒன்று சிவபெருமானின் அருள், 2வது குலதெய்வத்தின் பாதுகாப்பு. இந்த 2ம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எந்த விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் வராமல் இருக்கும். சிவராத்திரி நாள்ல நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வதனால் 2ம் ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்கும். ஒருவர் குலதெய்வத்தை வணங்காமல் சிவனையை மட்டும் நினைத்து கொண்டிருந்தால் அவருக்கு அருள் சரியாக கிடைக்காது என்றும் பழமையான சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. எனவே நீ குலதெய்வத்தை எந்த அளவுக்கு வணங்குறியோ முதல்ல குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், குலதெய்வத்துக்கு பின்புதான் நம்ம சிவபெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள், வேதங்கள் அனைத்தும் கூறப்பட்டு வருகிறது. ஒருவர் குலதெய்வத்தை வணங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். அவ்வளவு சக்தி குலதெய்வத்துக்கு இருக்கும். இந்த சிவராத்திரி நாள்ல நம்ம குலதெய்வ கோவில்ல இருந்து கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான பொருளானது இருக்கு. அது இங்கே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள். இதை நீங்க எளிதாக செய்யலாம். ஆனால் இதனுடைய சக்தி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். முதலாவதாக சிவராத்திரி நாட்கள்ல நம்ம குலதெய்வ கோவிலிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வர வேண்டிய பொருள் வேப்ப இலை. இந்த வேப்பையோட இலைகள், அதுவும் குலதெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்திலிருந்து இலைகளை நீங்க பறித்து கொண்டு வரலாம். இது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதனை உடனடியாக கரைத்து விடும். இது உங்களுடைய இருக்கக்கூடிய பித்திரு தோஷத்தையும் முழுமையாக நீக்கும். குலதெய்வத்தின் காப்பு மிக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தெய்வீக அதிர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்க தொடங்கும். இதுதான் பழமையான காலத்தில் சிவராத்திரியில் எல்லா குடும்பமும் கொண்டு வந்த ஒரு பொருளாக இருக்கும். இந்த வேப்பின் இலை, இதை நீங்க எப்படி எடுத்துட்டு வர வேண்டும்? குலதெய்வ கோவிலில் முதலில் குலதெய்வத்தை வணங்கிட்டு குலதெய்வத்தை நல்ல மனதார நீங்க வணங்குங்கள். வணங்கிவிட்டு அவர்களுக்கு நேற்றைய நாள்ல நீங்க நன்றி சொல்ல வேண்டும். நன்றிகள் எல்லாம் சொல்லிவிட்டு இன்று சிவராத்திரிக்காக நீங்க அருளை வேண்டிக் கொண்டு பின்னர் ஒரு வேம்பின் இருங்கிலை இருக்கல்லவா, ஒரு வேம்பின் இருங்கிலையை நீங்க மட்டும் எடுத்து கொண்டு வர வேண்டும். அது சிறிதளவுக்கு இருந்தாலும் போதும். சிறிதளவுக்கு இருக்கக்கூடிய வேம்போட இலை, இல்லைன்னா வேம்போட அந்த காம்பு, அந்த ஒரு வேப்ப இலைகள் இருக்கும் தெரியுமா, மொத்தமா அந்த வேப்ப இலைகள் முழுவதுமாக இருக்கிற மாதிரி நீங்க முழுவதுமாக இட்டு வந்தாலும் மிகவும் சிறப்பு. ஆனா உங்களுடைய கவனத்திற்கு சொல்லப்படுவது ஒன்னே ஒன்றுதான். அதிகமாக எடுக்கணும்னு அவசியமானது கிடையாது. அதே மாதிரி இதை நீங்க தேவையில்லாம உடைத்து கீழே வீசக்கூடாது. இந்த ஒரு செடியை, இந்த ஒரு வேப்ப இலைகளை நீங்க கீழே போடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மரத்தை காயப்படுத்தக்கூடாது. சிறிதளவுக்கு ஒரு 1 இல்லைன்னா 10 இந்த எண்ணிக்கையில மட்டும் இலைகள் இருந்தாலும் போதும். தெய்வத்தை நினைத்து மெதுவாக ஒரு கிளையை மட்டும் நீங்க எடுக்க வேண்டும். எடுத்து அதை நீங்க வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வேம்பின் இலை வீட்டிற்கு கொண்டு வந்த பின் அதை எப்படி நம்ம நிலைவாசலில் கட்ட வேண்டும்? வீட்டிற்கு வந்தவுடன்
முதல்ல நம்மளுடைய வீட்டோட நிலைவாசல்ல இடது பக்கத்துல நின்று கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ள வந்துட்டு முதல்ல உங்களுடைய பூஜை அறையில வைத்து, பூஜை அறையில குலதெய்வத்தின் உருவக படத்தை எடுத்து வைத்து, குலதெய்வத்துக்கு முன்னாடி இந்த வேம்பின் இலைகளை வைத்து நீங்க பூஜை செய்ய வேண்டும். பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுவிட்டு தீபத்தை எல்லாம் ஏற்றிக் கொள்ளுங்கள். ஏற்றிவிட்டு உங்களுடைய வீட்டோட நிலைவாசல், உங்களுடைய வீட்டோட இடது பக்கம் இருக்கக்கூடிய நிலைவாசலுடைய பக்கத்தில் நின்று கொள்ளுங்கள். நின்று கொண்டு வேம்பின் கிளையை நீங்க நேராக பிடித்துக் கொள்ளுங்கள். பிடித்துக்கொண்டு வாசல் மேல் கம்பத்தில் அல்லது தோற்றம் இல்லாத ஒரு கோணத்தில் ஒரு சிவப்பு நிற நூல் ஒன்றை கட்டி கொள்ளுங்கள். கட்டி கொண்டு அந்த சிவப்பு நிற நூல் முழுவதும் நீங்க இந்த வேப்ப இலையை கோர்த்து விட வேண்டும். இதனை மட்டும் நீங்க எப்படியாவது உங்களுடைய வீட்டோட நிலைவாசல்ல வெளிப்புறத்துல சிவராத்திரியிலிருந்து கொண்டு வந்தப்பட்ட அந்த வேப்பன் இலைகளை நீங்க எப்படியாவது கட்டி விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றங்களானது நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை, அந்த வேப்பன் இலைகளை இந்த நூல்கள்ல, சிவப்பு நிற நூல்கள்ல நீங்க கட்டும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூற வேண்டும். ஓம் நம சிவாய நமக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூறிக்கொண்டு நீங்க அந்த வேப்ப இலைகளை நம்மளுடைய வீட்டோட நிலைவாசல்ல கட்ட வேண்டும். நம்முடைய குலதெய்வம் நம்முடைய வீட்டில் வருவதற்கான ஒரு முக்கியமான சிறப்பு அம்சங்களானது இருக்கும். எனவே இந்த வேப்ப இலைகளை நம்ம குலதெய்வம் கோவிலிலிருந்து எடுத்து விட்டு வரும் பொழுது குலதெய்வமே நம்மளுடன் வருவதற்கு சமமாக இருக்கும். உங்களுடைய வீட்டை தேடி குலதெய்வம் வந்துவிடும். இதனால வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தினால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் உங்களுடைய வீட்டை விட்டு விலகிவிடும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்து விடுங்கள். இதை நிலைவாசலில் கட்டினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசய மாற்றங்கள், வீட்டில் நுழைய இருக்கின்ற கெட்ட சக்திகள் அனைத்தும் தடுக்கப்படும். திடீர் பிரச்சனைகளானது குறையும். குடும்ப உறுப்பினர்களின் மனமானது அமைதியாகும். துன்பம், பயம், எதிர்ப்பு அனைத்தும் விலகும். குலதெய்வம் வீட்டிற்குள் வருகிறதா அப்படிங்கிறதுக்கான அறிகுறியானது கிடைக்கும். வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும். அதிக பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ஏற்படும். திருமணம், வேலை, பயணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அனைத்திற்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். பலருடைய வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு வழிபாடு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். எனவே நாளைய சிவராத்திரியை நீங்க தவறாம பயன்படுத்த வேண்டும். நாளை கிடைக்க போகக்கூடிய சக்தி ஒரு வருடத்தில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாளை சிவபெருமானை நீங்க வணங்குங்கள். குலதெய்வத்தை நினைத்து கோவிலில் இருந்து வேம்பு இலைகளை கொண்டு வந்து நிலைவாசலில் கட்டி வீட்டை தெய்வீக சக்தியால் நிரப்பிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நம்பிக்கையை செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.